அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மங்கையர் சங்கத்தின் சார்பாக வணக்கங்க. மழை சீசன் ஆரம்பித்தாவே நோய் எதிர்ப்பு திறன் கம்மியாகி நோய் தாக்குதல்கள் ஒவ்வொரு செடியிலையும் அதிகமாக வருங்க. அது வராமல் இருக்க நம்ம பாதுகாப்பாக செடியில் வளர்ச்சிக்கு எந்த தடையும் இல்லாத மாதிரி நம்ம ஃபெர்டிலைசர் பார்த்து கொடுத்து வச்சுக்கணுங்க. இப்போவே வருமுன் காப்போங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசரை கொடுத்துட்டா நம்மளுக்கு மழை சீசனில் செடிகள் அபரிமிதமாக வளர்ச்சி இருக்குங்க. இன்றைக்கி நான் எடுக்கக்கூடிய ஒரு ரிச்சான ஃபெர்டிலைசர். இதை 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். மழை சீசன்லேயும் எல்லா செடியும் நம்ம பாதுகாக்கலாங்க. மெயினாக அந்த செடி அந்த தொட்டியோட வடிகால் கரெக்டாக இருக்கணுங்க. தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. அதையும் கரெக்டாக நம்ம தான் இந்த டைம்லேயே நம்ம சரி பண்ணிடணும். இப்போ நான் எடுத்துருக்கிற உரம் மீனோட கழிவு, அதுக்கப்புறமா மீனில் இருக்கிற அந்த தண்ணி நல்லா ஒரு வாஷ் பண்ணி அந்த தண்ணியை விட்டு மீன் கழிவோட அதை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இது நல்ல பாக்டீரியா வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நொதிப்பு திறன் ஜாஸ்தியாக இருக்குங்க. அதுக்காக தான் நான் இதை சேர்த்துறேன். இந்த நாட்டு சக்கரையை சேர்த்து ஒரு 2 நாள் மீன் அமில மாதிரி ரொம்ப நாள் வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. நான் 2 நாள் மட்டும்தான் வைப்பேன். நல்ல நொதிப்பு திறன் ஆகும். அதோட நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கக்கூடிய வெங்காய சருகு, இஞ்சி, இது ரெண்டுலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குங்க. விட்டமின்ஸும் நிறைய இருக்கிறதுனால மழை சீசனுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் கொடுங்க. பச்சை மிளகாய், அதாவது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்காக காரத்தன்மைக்காக நான் பச்சை மிளகாய் எடுத்துக்கேன். நான் என்னுடைய செடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. அவங்கவுங்க செடிக்கு தொட்டி எந்த அளவுக்கு வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப மெயின். அதனால் ஒரு முட்டை, நான் இப்போ எங்கிட்ட வச்சுருக்கிற தொட்டிக்கு ஒரே ஒரு முட்டை சேர்த்துறேங்க. முதல்ல வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாயெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு அதோட ஒரு முட்டையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்க போகிறேங்க. அடித்ததுக்கப்புறமா இதையெல்லாம் ஒரு 2 நாள் மட்டும் நல்லா ஊற விட்டுட்டு அப்படியே அந்த மீன் கழிவோடு சேர்த்து இதெல்லாம் 1 லிட்டர் இருந்தால் 10 லிட்டர் தண்ணியில் கண்டிப்பாக கலக்கணுங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப மெயின். ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம கொடுத்துட்டோம்னா செடிகள் வாடக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். அதனால் உரம் கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம பார்த்து அளவாக தான் கொடுக்கணும். இப்போ நான் என்னுடைய தொட்டிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே எடுத்து கரெக்டாக இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நொதிப்புத்திறன் வந்ததுக்கப்புறமா இதை நான் கொடுக்க போகிறேங்க. மழை சீசனுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் கொடுத்துருங்க. உங்கள் செடி அவ்வளோ வேர்க்கால்கள்லாம் நல்லா வளரும். எந்தவித நோய் தாக்குதலும் வராதுங்க. மெயினாக இப்போ அந்த 2 நாள் ஆனதுக்கப்புறமா நல்லா பாருங்கள், நம்ம விட்ட தண்ணி ஃபுல்லாகவே நல்லா நொதிச்சு வந்திருக்கு. இப்போ அதோட நான் வெறும் தண்ணியோட எல்லாம் கலந்துக்கிறேன். எல்லாமே நல்லா கலந்துட்டு இதை நல்லா அந்த வெங்காய செருகுகளும் கலந்துட்டு நீங்கள் ஒரு தொட்டிக்கும் ஒரு லிட்டர் வர மாதிரி கொடுத்துட்டா போதுங்க. ஆனால் இதில் ஒரு இது என்னென்னா, நம்ம எப்படி மருந்து சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த எந்த உரம் கொடுத்தாலுமே செடிகளுக்கு நம்ம வெறும் தண்ணியை கண்டிப்பாக கொடுக்கணுங்க. செடிக்கு ஸ்ப்ரே பண்ணணும். அந்த வேர்க்கால்கள்லையும் நல்லா விடணுங்க. அந்த அளவுக்கு விட்டிங்கன்னா தான் அதனுடைய அப்சர்வேஷன் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு செடியை நல்லா அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு நல்லா அந்த கால்கள்லாம் நல்லா வளரும். இப்போ நான் எல்லாமே 1 லிட்டருக்கு 10 லிட்டர் கலந்துக்கிறேங்க. கலந்துட்டு நல்லா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. சில பேர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி உரம் கொடுத்ததுக்கப்புறம் நிறைய எறும்புகள் வருதுன்னு. நீங்கள் நல்லா இது உரம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே எல்லாமே நல்லா கழுவிட்டுருங்க. அந்த இந்த துளிகள் விழுந்த இடத்துல கண்டிப்பாக எறும்புகள் வரும். அது வராது இருக்கிற மாதிரி நல்லா தண்ணியை விட்டு கழுவி விட்டுட்டு காஞ்சதுக்கப்புறமா அதை சுற்றி ஒவ்வொரு தொட்டியை சுற்றியும் நீங்கள் எறும்பு பவுடர் ஏதாவது இருந்தால் நீங்கள் போட்டு வச்சுருங்க. இல்லையா நீங்கள் தரைதளத்தில் வளர்த்துற மாதிரி இருந்தால் அந்த தரைக்கு மேலே நீங்கள் அந்த மாதிரி எறும்பு பவுடரை போட்டு விட்டுருங்க. எந்த வித பிரச்சனையும் வராதுங்க. சங்குப்பூச்சியும் வராது. வேறு எந்த வித ஃபங்கஸும் இதில் ஃபார்ம் ஆகாதுங்க. இப்போ நான் பாருங்கள், நான் எல்லாம் தொட்டிக்கு அந்த உரத்தை கொடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப ரிச்சான ஒரு உரங்க. மீன் அமிலம் நீங்கள் காசு போட்டு வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டா மீன் கடையில் கேட்டால் கூட அந்த கழிவுகள் கொடுப்பாங்க. நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டாவே போதுங்க. செடி அவ்வளோ அழகாக வளரும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலை தடவை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எண்ணில் லைக் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் மீனெல்லாம் நான் தொடமாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு நான் வெஜ்ஜில் நான் இதே மாதிரி ஒரு